ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் நாளை காலை. இன்று இரவு உன் திருச்செந்தூர் முருகன் உன் கனவில் தோன்றி உனக்கான நல்ல செய்தி ஒன்றை தரப்போகிறேன். இதோ இதை கேட்டு தூங்கு. மிக மிக அருகில் வந்து விட்டாய். நல்லது நடக்கப் போகிறது, நல்லதே நடக்கப் போகிறது, நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுகிறேன். உன் முருகன் உனக்கு கூறியது நிச்சயம் நடக்கும், நிறைவேறும். தங்கமே, இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு இந்த முருகன் போராடி கொண்டிருந்தேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் இனி வெற்றி காணப் போகிறாய். உன்னை தேடி நாளை நிச்சயம் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். அது உனக்கு வெகுமதியாக கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களுக்கு மின் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த விடியல் நாளைய விடியல்தான். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கப் போகிறேன். தங்கமே, ஏன் என் மீது கோபமாக இருந்தாய்? நான் உணர்ந்து கொண்டேன், நன்றாக தெரிந்து கொண்டேன். ஒரு தந்தையின் கடமை தனது குழந்தைக்கு எக்காலமும் நன்மை அளிக்கக்கூடியதை சிந்தித்து செய்ய வேண்டும். அதைத்தான் உன் முருகன் நான் செய்கிறேன். நீ கேட்டது உடனடியாக தர எனக்கும் விருப்பம்தான். ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எவ்வாறு தருவது? கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இன்று இரவு உன் முருகன் உன் கனவில் தோன்றி ஒரு நல்லதொரு செய்தியை தருவேன். அது நாளை காலை விடியலில் உனக்கு வெகுமதியாக கிடைக்கும். என் அருள் உனக்கு இருப்பதால் தான் இதை கேட்கிறாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறதால் தான் இந்த வார்த்தையே நீ கேட்கிறாய். உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்தாய். நானும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடந்த முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தேன். அதற்கிடையில்தான் இன்று உன் கனவில் தோன்றி நல்ல செய்தி ஒன்றை உனக்கானதை தந்து உன்னை இன்னும் மகிழ்விக்கப் போகிறேன். நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு சுமத்தாய், எவ்வளவு சுமப்பாய், எவ்வளவு பாரத்தை சுமப்பாய்? பாரத்தை சுமக்காதே. உன்னை அமைக்கிவிடும், இறக்கிவிடும், கீழே உட்கார வைத்துவிடும். ஏன் உன் முருகன் நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவே இல்லை. இந்த முருகனை புரிந்து கொள்ளவில்லையா? இன்னும் உன் முருகன் அல்லவா நான்? உன் மனவழி எனக்கு தெரியும். உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது. எனக்கு அதற்கான பலத்தை தாருங்கள் முருகா என்று கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்க்கும்போது அதுதான் எனக்கு வழி ஏற்படுத்துகிறது. அழாதே. உன் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? நீ என்னை நம்புகிறாய், முருகா முருகா என்று முணங்குகிறாய். திருச்செந்தூர் முருகனை நம்பியோர் கைவிடப்படார், ஒருபோதும் கைவிடப்படார். நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? பிரச்சனைகள் நெருங்கும் போது, வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது, நீ சில நேரம் கதறும்போது, என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல.
அதன் பிறகு நீ என்ன கேட்கிறாய்? என்னை மன்னித்து விடுங்கள் முருகா என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது தங்கமே. என் பிள்ளையை விதி எப்படியெல்லாம் படாதை பாடுபடுத்துகிறது, அவஸ்தைப்படுத்த வைக்கிறது. துவண்டு போகாதே. என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து நெல். உனக்கு துணையாக உன் முருகன் நான் இருக்கிறேன், கவலையே படாதே. தயவு செய்து நான் சொல்வதை ஏற்றுக்கோ. எதுவாயினும் அது உன் கர்மாப்படியே நடக்கும். இதை நம்பு. நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு. சத்தியம் கொண்டு வென்றுவிடு. உன் முருகன் நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நீ உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். நிச்சயமாக அவசரப்படாதே. உன் எதிர்காலத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் இருக்கிறாயா? பிடிப்பில்லாமல் இருந்தால் வெற்றி காண்பது கடினம் தங்கமே, கடினம். உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்று உன் முருகன் சொன்னால் நம்பு. ஏன்னா உன் கூட தான் நான் இருக்கிறேன். உனக்கு பாதுகாப்பாக கவசமாக நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? எந்த ரூபத்தில் வந்தும் என் பிள்ளையை காப்பேன், நிச்சயமாக காப்பேன். இந்த முருகன் சொன்னால் தப்பாமல் நடக்கும். முருகன் வாக்கு பொய்யாகாது தங்கமே. ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கவில்லை என்றால் அனைத்தும் நடக்காது என்று நீயே முடிவு செய்து விடலாமா? என்னை நம்பணும், என்னை நம்பு. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், என் பிள்ளை நம்பும். ஏன்? இன்று இரவு என் பிள்ளைக்கு நான் கனவில் தோன்றி அனைத்தையும் சொல்லப் போகிறேன். அனைத்தையும் சொல்லப் போவதை கேட்டு நீயே மெய்சிலிருப்பாய். நாளை நல்லதொரு நிகழ்வு நடக்கும். அனைவரிடமும் சொல்வாய், என் முருகன் எனக்கு கண்ணில் தென்பட்டார், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, என் வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகிவிட்டது என்று சொல்லப் போகிறாய். ஏன்னா என்னை நம்பிவிட்டாய் என் பிள்ளை. என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு, என் மீது நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். நிச்சயமாக உனக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு. நீ ஏங்காதே, நீ ஏங்காதே. உன் அருகில் நான் வந்து விட்டேன். என் அன்பும் ஆசைகளும் ஆதரவும் உனக்கு எப்போதும் இருக்கும். உன் கனவில் தோன்றி அதை மெய்ப்படுத்துவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.